நீங்க ஒரு 90s கிட்ஸா இருந்தா இந்த படத்தை கண்டிப்பா சன் டிவில பாத்திருப்பீங்க. ஜாகுவார் பாக்குற நம்ம ஹீரோ அவர் குடும்ப குட்டியோட சொந்தக்காரங்களோட அவர் கிராமத்துல வாழ்ந்துட்டு இருப்பாரு. ஆனா பக்கத்து வீட்டு கிராமத்து ஆளுங்க என்ன பண்ணுவானுங்கன்னா, இவங்க ஏரியால அட்டாக் பண்ணி இவனுங்க எல்லாத்தையும் கேப்சர் பண்ணி கொஞ்சம் பேரை கொன்றுவாங்க. கொஞ்சம் பேரை நரபலி கொடுக்கறதுக்காக அவங்க சொந்த ஊருக்கு கூட்டிட்டு போவாங்க. கூட்டிட்டு போன சில பேரை நரபலி கொடுத்து கொன்றுவாங்க. சில பேரை இவனுங்க அடிச்சே கொன்றுவானுங்க. சில பேரை டார்ச்சர் பண்ணி கொன்றுவானுங்க. ஆனா நம்ம ஹீரோ மட்டும் தப்பிச்சு எப்படியோ ஓடிடுவாரு. ஓடி காட்டுக்குள்ள போனவனை பிடிக்கிறதுக்கு இவனுங்களும் பின்னாடியே போவானுங்க. பட் சின்ன வயசுல இருந்து அவன் வாழ்வாதாரமா இருக்கிற அவன் அந்த காடையே அவன் யூஸ் பண்ணி எப்படி இவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறானா இல்லையா அப்படிங்கறத அந்த கதை. எப்பா சின்ன வயசுல இந்த படத்துக்கு சில்லறை எல்லாம் சர்வ் விட்டு பாத்துருக்கேன். முக்கியமா இது ஒரு ஃபிக்ஷன் படம். ஆனா சில சீன் எல்லாம் ஃபிக்ஷனாவே இருக்காது. ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கும். ஏதோ அனிமல் பிளானட்ல நேஷனல் ஜியோகிராபி படத்துல ஒரு டாக்குமெண்ட்ரி பாக்குற மாதிரி இருக்கும். முக்கியமா அதுல அவங்க யூஸ் பண்ணி இருக்கிற காஸ்டியூம், அவங்க மேக்கப், படத்தோட சினிமாட்டோகிராஃபி, மியூசிக் எல்லாமே சூப்பரா இருக்குங்க. அதுவும் அந்த காட்டை அவனுக்கு சாதகமா யூஸ் பண்ணி கொஞ்சம் விஷயங்கள் எல்லாம் பண்ணுவான். அப்பா அதெல்லாம் 3 நாள் வாட்டி நான் பாத்திருக்கேன் டிவில. ஆனா என்ன பிரச்சனைனா, நான் நிறைய வாட்டி இந்த படத்தை பார்த்திருந்தாலும் இது ப்ராப்பரா ஸ்டார்டிங்ல இருந்து கடைசி வரைக்கும் பார்த்தது. சரி மறுபடியும் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ரீசெண்டா தான் பார்த்தேன். ஆக்சுவலா இந்த படத்துல நான் பார்க்காத விஷயங்கள் நிறைய இருந்துருக்கு. அந்த மாதிரி நீங்களும் பார்க்காத விஷயம் இந்த படத்துல நிறைய இருந்திருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா மறுபடியும் போய் பாருங்க. இந்த படத்தோட பேரு அப்போகலிப்டோ. சின்ன வயசுல இந்த பேர் கூட வராது விடுங்க. இந்த படத்தை நீங்க இங்கிலீஷ்ல பிரைம்ல பாக்கலாம். இல்ல தமிழ்ல பாக்கணும்னா யூடியூப்லயே தமிழ் டப்டு வெர்ஷன் இருக்கு. பார்த்துட்டு உங்க குழந்தை பருவத்தை மறுபடியும் ரீலிவ் பண்ணுங்க மக்களே. அண்ட் இந்த மாதிரி ஃபிலிம் ரெக்கமெண்டேஷன் பேஜை ஃபாலோ பண்ணுங்க.